ஆஸ்திரேலிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் சார்பாக கோவையில் ஆஸ்திரேலிய திருவிழா கண்காட்சி. ஆஸ்திரேலிய நாட்டில் சிறந்த கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக ஆணையத்தின் தலைவர் பிக் சிங் தகவல். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை மேம்படுத்தும் விதமாக ஆஸ்திரேலிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் சார்பாக ஆஸ்திரேலிய திருவிழா கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், உயர்தர உணவு மற்றும் குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டன. கண்காட்சியில் கோவை மட்டுமன்றி அதன் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள், வர்த்தகர்கள், ஆலோசகர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் ஆஸ்திரேலிய நாட்டின் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஆஸ்திரேலிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் தலைவர் பிக் சிங் கூறுகையில், ஆஸ்திரேலியாவின் கல்வி மற்றும் உணவு வகைகளில் சிறந்து விளங்கும் 3ஆம் கட்ட ஆஸ்திரேலிய விழாவை கோவையில் நடத்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழா இந்திய மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் கற்றல் வாய்ப்புகளை ஆராயவும், குடும்பங்கள் மற்றும் உணவு ஆர்வலர்களை ஆஸ்திரேலியாவின் பிரீமியம் தயாரிப்புகளுக்கு அறிமுகப்படுத்தவும் வாய்ப்பளிக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களையும் ஆஸ்திரேலிய உற்பத்தி பொருட்களுக்கு அதிகரித்து வரும் விருப்பத்தையும் காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்திய மாணவர்களுக்கும் நுகர்வோருக்கும் ஆஸ்திரேலியாவின் சிறப்பு மற்றும் புதுமையின் உண்மையான சுவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். Good afternoon and welcome to the Festival of Australia in Coimbatore. We're delighted to be here today. Coimbatore is the 9th city in India that we are doing the Festival of Australia. The Festival of Australia brings together two of our flagship sectors. As you're well aware, India and Australia have probably one of the strongest bilateral relationships, and this brings together two of our flagship sectors in trade. Firstly, education, and then second is our food and beverage or agribusiness sector. You can see the response has been overwhelming. Plenty of people have already started walking through the doors, and we've still got 5 hours left. We're really delighted that you're here today because you get a chance to sample some of Australia's finest produce, meet our universities, see the supermarket shelves which stock Australian products, and of course, just have a good time. So thank you for coming. In terms of the festival, like I said, we've been running this for the first time this year. Coimbatore is a very, very important city. We've been here since yesterday, had a wonderful experience and been welcomed really well in Coimbatore. We're looking forward to the rest of the day, and we really invite you to come and enjoy the festival as well. ஓகே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆஸ்திரேலியா இங்கே கோயம்புத்தூரில் பண்ண போகிறோம். திஸ் இஸ் சான்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நிறையா யூனிவர்சிட்டிஸ் வர போகிறாங்க. 20 யூனிவர்சிட்டி இருக்குங்க. நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பர்டீஸ் we wanted to bring it to India so that students and parents are aware என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அங்கே போய் படிக்கணும்னா எப்படி இருக்கும், அங்கே கல்ச்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ ப்ளீஸ் இங்கே நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இங்கே எப்படி இருக்க போகிறது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ யூ. என்ன ஒரே ஒரு நாள் இருக்குது இன்னைக்கு தான். ஸோ டுடே ஃப்ரம் 12:30 to 5:30 எக்ஸிபிஷன் இருக்க போகுது. எவ்வளோ ஸ்டூடெண்ட் வர போகிறாங்க? ஸோ வி ஹேவ் ஓவர் 1000 students who are expected to be coming for the exhibition today. எங்களோட எஜுகேஷன் அது நானும் ஃபாரின்ல இருந்திருக்கேன், ஆஸ்திரேலியாவில் படிக்கிறேன். பட் ஐ ஆல்சோ ஹேட் அ ஃபாரின் எஜுகேஷன். ஃபாரின் எஜுகேஷன் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற எக்ஸ்போஜர் ஒரே ஒரு பிளேஸில் படிக்கிறதுக்குன்னு போய் வேறு கண்ட்ரீஸில் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஜர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ எசென்ஷியலி வாட் வி ஆர் ட்ரைங் டு சி இஸ் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகுது. நம்ம எக்கானமி பார்க்க போனால் அந்த எக்கானமிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கணும். நாளைக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் வர போகிறது அதெல்லாம் நம்மளுக்கு இப்போவே தெரியாது இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி, அஜிலிட்டி, குளோபல் எக்ஸ்போஜர் இருந்தால் தான் அவங்களுக்கு சக்சீட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம எவ்வளோ எல்லாம் எஃபர்ட்ஸ் பண்ணுறோம் டு பிரிங் ஆல் த ஃபாரின் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸ்கூலுக்கு இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் we have actually started introduce the Australian school curriculum. இப்போ யூஸ்வலி முன்னாடி there would be IB curriculum இருக்கும், கேம்பிரிட்ஜ் கரிக்குலம் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் தான் பேஸ் கரிக்குலம் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்கூல் லெவல்லையும் ஸ்கூல் கரிக்குலம் வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம சேஃப்டி பார்க்க போனால், ஸோ எசென்ஷியலி ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரீஸ் எட் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் படிக்கணும்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்.
கரண்ட்லி காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணும்னா அவங்களும் வரணும்.